நாங்கள் ஒன்றும் பெரிய வளர்ந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெரிய கட்சியில் நாங்கள் போராடத்தான் முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி சங்கி பயல்களை எதிர்த்து நாங்கள் மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்காருங்க. ஆனால் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சாதி வெறி பிடிச்சி திடுறாங்க. நான் நேரம் ஓப்பனாக சொல்கிறேன்ல, இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு சிக்கல் உருவாக்குனதே திமுகவை சார்ந்த சில அமைச்சர்கள் தான். மதுரையில் கொடி ஏற்றும் போது பிரச்சனை பண்ணாங்க. இப்போ பார்த்தா நீதிமன்றமே சொல்லுது கொடி ஏற்றக்கூடாது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீதிமன்றம் சொன்னதை பூரா அரசாங்கம் செஞ்சிருச்சா? தமிழக முதல்வர் அவர்களே, நீங்க சமூக நீதினு பேசுறீங்க, சமூக நீதிக்காக நம்ம போராடுவோன்றீங்க. அப்ப இது சமூக நீதிக்கு எதிர்ப்பான கருத்து இல்லையா? நம்ம கோடியில 30 அடி தான் இருக்குது, திங்க கோடி மட்டும் 60 அடி இருக்குன்னு திமுகவுக்கு அந்த புத்தி இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. நான் வெளியில நான் சொல்ல விரும்பல, இந்த சாதி என்ன அவங்களுக்கு இருக்குது. நீதிபதி ஒரு நியாயமான ஆளா இருந்தா ஊரும் சேரி தனித்தனியா இருக்குல்ல, ஒன்னு சேர்க்கணும். இங்கே வாய் திறந்து பேசிருக்கேன். நீ எவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகளை தடுக்கணும் முயற்சித்தாலும் நீ யூடியூப் திறந்தா நாங்க தானே வரலாம். அப்ப யூடியூப் பண்ணி தடை பண்ண முடியுமா? நான் நீதிமன்றத்தை நேரடியாக கேட்கிறேன். எங்க தொண்டர்கள் நொந்து இருக்கிறாங்க. எங்க தலைவர் திருமணம் செய்யல. ஒவ்வொரு கொடியும் எங்க தலைவருடைய குழந்தை மாதிரிங்க. அவரே சொல்லிருக்காரு மேடையில, நான் உருவாக்கின குழந்தை அங்கங்க விதைச்சு வச்சிருக்கேன். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசருடைய மாநில செயலாளர் தோடர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தோழர்? நல்லா இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, முதல்ல எதுக்கு இந்த கூட்டணி முக்கியம் நினைக்கிறீங்க? விசிக்கு அந்த கூட்டணியில் இருக்க வேண்டியதற்கான அடிப்படை காரணம் என்ன? அதாவது சனாதானத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது, சங்கி பயிரை எங்கிட்ட வாழாட்டக்கூடாது. இங்க சனாதனம்னு சொல்றது எது முதல்ல? அதுவே பெரிய சிக்கலா மாறி இருக்கு. சனாதனம் விடக்கூடாதுன்னா என்ன சனாதனம்னா? கடவுளின் பேரால் எவெல்லாம் கலவரம் பண்றானோ, கடவுளின் பேரால் எவெல்லாம் ஆட்டையை போடுறானோ, கடவுளின் பேரால் என்னென்ன திருட்டு வேலை பண்ணுறானோ, இது எல்லாமே சனாதன பயலுக்குதே. நம்ம முருகனை முருகா காப்பாத்துறா அப்படின்ட்டு அமைதியாக வாழ்ந்துருவோம். நம்ம பொழப்பு தலைப்பை பார்ப்போம், வீட்டுக்குள்ளே சாமியை கும்பிடுவோம். நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனால் அந்த சங்கி பயல் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளை கொண்டா ரோட்டில் விட்டுருவாங்க. அவரையே தலைவராக்கி அவரை வச்சு ஓட்டு வாங்கி அந்த கடவுளே காலி பண்ணிடுவாங்க கடைசியாக. இவன் தான் சங்கி பயலுக. இன்னும் சொல்ல போனால் சனாதானம் என்பது அவன் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே மாறாதது, எல்லாமே நிரந்தரமானது. நான் ஒரு பிராமணனா பிறந்த பிராமணன் தான், நான் சொல்றதான் கேட்கணும், நான் சத்திரியன்னா சத்திரியன் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலை. அது அவருடைய நம்பிக்கைன்றாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. பிறப்பு எதையுமே தீர்மானிக்காது. பிறப்பு ஆம்பளையா பொம்பளையான்னு பிறந்துட வேண்டியதான். அடுத்தபடியாக கூட உழைப்பு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய நாகரிகம், அதுதான் தீர்மானிக்குது. நீ ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கரை இந்தியாவுக்கு அரசியல் சட்டத்தை எழுதுனது யாரு? அவங்க கருத்து பிரகாரம் அவங்களும் எழுதியிருக்கணும். அப்போ எழுதுறது கூட துப்பு இல்லை. அப்போ சனாதானம் என்ற அந்த கோட்பாடு ஒரு பொய்யான கோட்பாடு. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு. அந்த கோட்பாட்டு ரீதியாக யார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் விரட்டி அடிப்போம். எங்களால் விரட்டி அடிக்கவும் முடியாது. நாங்கள் ஒன்றும் பெரிய வளர்ந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெரிய கட்சியில் நாங்கள் போராடத்தான் முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. தொடர்ந்து 5 முறைக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி சங்கி பயல்களை எதிர்த்து நாங்கள் மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ திமுகவில் இன்னமும் கூட திமுக கட்சிக்குள்ள கூட முரண் இருக்குங்க. அதை விடுங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட சில சாதியவாதிகளாக சனாதனவாதியார், அதை விடுங்க. இருக்கிறாங்க மேடையில பேசுறாங்க. அதெல்லாம் மாட்டுக்கிறது இருக்கிறாங்க. அதுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க? இப்ப சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுறோம், சரி. ஆனா அந்த கூட்டணியில அந்த குழப்பம் இருக்கிற பொழுது மக்கள் உங்களையும் பார்ப்பாங்க இல்லையா? நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க. அமைச்சர் தலைவர் யாருங்க? முதலமைச்சர் தான். முதலமைச்சர் நல்லா கேட்டுக்கிறீங்க. நீங்க நீண்ட அனுபவம் இருக்கிற ஆளு. முதலமைச்சர் நேரம் பேசுவோம். தலைவர் ஸ்டாலின் எந்த இடத்துலயாவது ஏடி பூட்டியா பேசியிருக்கிறாரு? இல்ல எந்த இடத்தையாவது சனாதனவாதிகளுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு? சொல்லுங்க. கிடையாது, கிடையாது. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு. அதை அவரை நாங்க நம்புறோம். ஏங்க, புரட்சி அம்பேத்கர் சிலைய மதுரையில போன ஆட்சியில கிரேண்டரை வச்சு கழுத்து அறுத்து விட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மனுஷனா இருக்கிற மாதிரி. அடுத்து அவங்க திறக்கவே இல்லை.
கடைசி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சிலையை நாங்கள் உருவாக்கி தளபதி ஸ்டாலின் வந்து திறந்தாரு. ஆனால் அவர் திறக்க வரும்போது கூட அங்கே இருக்கிற சில அமைச்சர் பெருமக்கள் பேர் சொல்ல விரும்பல, இல்லைங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக அடர்த்தியாக இருக்கிற பகுதி, இங்கே வந்து நீங்கள் புரட்சி அம்பேத்கர் சிலை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர், திமுக அமைச்சர். ஆமா போட பைத்தியக்கார பையில. புரட்சி அம்பேத்கர் வந்து இந்தியாவிற்கே ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கினவர். அவர் பொதுவானவர் வந்து சிலையை திறந்தார்ல, ஏன் இங்கே திறந்தார்ல? எங்க சென்னையில நம்ம அம்பேத்கர் திடல்ல நாங்க வச்சிருக்கிறோம் ஒரு சிலை வச்சோம், அது நாங்க தான் வச்சோம், அதே வந்து அவர் திறந்தாரு. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்காருங்க. ஆனா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சாதி வெறி பிடிச்சி திடுறாங்க. நான் நேரம் ஓப்பனா சொல்றேன்ல, இது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அது ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க கேட்கற நானே சொல்றேன், நீங்க பாத்துருப்பீங்க. எங்க கொடியை வந்து எங்கேயுமே ஏத்த முடியலங்க, எங்கேயுமே ஏத்த முடியல. இது ஒரு வேற ஒரு சாதி மனநிலை இருக்கிறாங்க. இவங்க தான் தூண்டி விட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து சிக்கல் உருவாக்குனதே திமுகவை சார்ந்த சில அமைச்சர்கள் தான். மதுரையில் கொடி ஏற்றும் போது பிரச்சனை பண்ணாங்க. இப்போ பார்த்தா நீதிமன்றமே வந்து சொல்லுது கொடி ஏற்றக்கூடாது, அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போடு, நல்லா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரவே இருக்கு. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீதிமன்றம் சொன்னதை பூரா அரசாங்கம் செஞ்சிருச்சா? செய்யணும், செஞ்சிருக்கான்னு கேட்குறேன். நான் சொல்லட்டுமா? ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? இரவு வந்து எனக்கு போன் வந்துச்சு 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு. எங்க மதுரை மாவட்டம் மேலூர்ல மேலாவளவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலாவளவு சின்னகரம்பட்டி கொலை பண்ணாங்க, 6-7 பேரை நடுரோட்டில் வெட்டி கொண்டாங்க. அந்த ஊர்ல இருந்து கட்சிக்காரன் போன் பண்றேன், அண்ணன் ஜேசிபியை கொண்டு வந்து நம்ம கொடி 60 அடி கொடியை வந்து எடுக்கிறாங்க, நீதிமன்ற உத்தரவின் பேரில், நீதிமன்றத்தின் உத்தரவின் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மக்களை நீங்க திரட்டி பொறுமையா இருங்க, இது வந்து ஒன்று ரோட்ல ஒண்ணும் இல்ல, அது எங்க சொந்த இடம் தான், சொந்த இடம் தான். விடுதலை களம்ன்றது நாங்க உருவாக்கின இடம் தானே, சரிக்குள்ள தானே இருக்குது, அங்கேயே வர்றேன். அப்ப சாதி புத்தி தானே, அது ரோட்டை ஒட்டி இருக்குங்க, ரோட்ல கொஞ்சம் வர்ற மாதிரி வச்சுக்கலேன். ஆனா இடம் வந்து எங்க இடம், விடுதலை களம் என்பது எங்க தலைவருடைய உழைப்பாளர், எங்க தலைவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. அப்ப பணம் கொடுத்துருப்பாங்கல்ல மருத்துவமனைக்கு, அந்த பணத்தை எடுத்து அவரால் கட்டது, அவர் ரத்தத்தால் கட்டப்பட்டதே விடுதலை களம். அதை ஒட்டி 60 அடியில் கொடி இருக்குது. அப்ப அந்த கொடியை எடுக்க வர்றாங்கன்னா எடுக்கல, நாங்க தடுத்துட்டு, அது வேற பிரச்சனை. இது என்ன புத்தினா அவங்களுக்கு இந்த கொடி பறக்கக்கூடாது 60 அடிக்கு. நான் அடுத்த வர்றேன், 60 அடிக்கு பறக்கக்கூடாது. நம்ம கொடியில 30 அடி தான் இருக்குது, திங்க கொடி மட்டும் 60 அடி இருக்குன்னு திமுகவுக்கு அந்த புத்தி இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. நான் வெளியில நான் சொல்ல விரும்பல, இந்த சாதி என்ன அவங்களுக்கு இருக்குது. நான் அதுக்காக தலைவர் பெருமக்களுக்கு நான் சொல்லல, உங்களுக்கு புரியுதா? அதே மேலாவளவுல நான் கேட்கிற கேள்வி நல்லா பொறுமையா கேளுங்க, நான் நியாயமா கேட்கிறேன். மேலாவளவுல அங்க இருக்கிற பறையர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி போறதுக்கு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை இன்னைக்கு இந்த நூற்றாண்டிலும் இல்ல. நீதிமன்றத்துக்கு நாங்க போனோம், விடுதலை சிறுத்தைகள் போனோம். விடுதலை சிறுத்தைகள் போன பிறகு நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருச்சு, உடனடியாக அந்த பாதையை உருவாக்கி கொடுங்கள். இதெல்லாம் வந்து அநீதி அரசுக்கு. என்ன பண்ணுச்சு? திமுக அரசு, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த வேலை செய்யலைங்க. செத்தா வயலுக்குள்ளே தூக்கிட்டு போகணும். அப்ப அதுல காட்டாத அவசரத்தை, அதுல காட்டாத நேர்மையை, அங்க காட்டாத உங்க உழைப்ப, இதை மட்டும் நீங்க வந்து தடுக்கிறதுக்கு வேகத்துல வரையினா, எடுக்கிறதுக்கு வரையினா நீதிமன்றம் சொல்லிதான் நீங்க வர்றீங்க, அது ஒரு மாற்று கருத்து இல்ல. அதுல ஏன் இந்த வேகத்தை ஏன் இங்க காட்டல? நம்பர் 1. நம்பர் 2 சொல்லட்டுமா? பஞ்சமி நிலங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மீட்டு கொடுக்கணும்னு நீதிமன்றம் ஆர்டர் இருக்கு. இன்னைக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதை செய்ய முடியுதா? கேட்டா என்ன சொல்றாங்க, இல்ல அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. நானே நேரடியாக கேட்டேங்க, மேலாவளவுல ஏன்டா நீங்க பாதை போட்டு தர மாட்டீங்க, ஏன்டா காரணம்னா, ஐயோ அந்த பக்கத்து ஆதிக்கவாதிகள் சாதி பிடித்தவர்கள் நிறையா இருக்காங்க, அங்க அந்த ரோட்ல போனோம்னா சண்டை வந்துடும், சாதி பிரச்சனை ஆயிரும்னு. அப்ப நாங்க அமைதியா இருக்கிறனால நீ கொடியை வந்து தொடுவியா? நான் சொல்றேன், முழுக்க சாதி புத்திங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேங்க. உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதி பிடிச்ச ஊர். அங்க வந்து எல்லா கொடியும் பறக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா கட்சி கொடியும் விடுதலை சிறுத்தை கொடி இல்லை. அப்புறம் எங்க கட்சியோட அமைப்பு செயலாளர் வந்து அதுக்கு முன் முயற்சி எடுத்து கொடி ஏத்திட்டார். ஏத்துனதுமே பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனையோட இங்க அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கொடி இங்க பறக்குறான், பறக்க விடக்கூடாதுன்னு சண்டை போட்டு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. கலவரமானவங்க என்ன செஞ்சாங்க, எங்க கொடி எடுக்க பார்த்தாங்க, எங்க கொடி எடுக்கவே முடியல, எல்லா கொடியும் அவுத்து போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய தீண்டாமைன்னு பாருங்க பிரதர். ஏன் திமுக கொடிதான் அவுத்து போயிட்டேன், கம்யூனிஸ்ட் அவுத்து போயிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சாதி வெறியர்கள் அதிகமா இருக்கிறேன், அவன் எல்லா கட்சியிலையும் சார்ந்து இருக்கிறேன். இதே புத்தி நான் நேரடியா சொல்றேன். இதுக்கு வந்து உங்க சேனல் வந்து பொறுப்பு இல்ல, சங்கத்தமிழ் பொறுப்பு. தைரியம் இருந்தா என் மேல வழக்கே போடு. நீதிமன்றம் நீ என்ன செய்யணும்? நீதிமன்றம் வந்து முறையா வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு கொடி பறக்குனா எவனா மண்டையில போய் விழுந்துச்சா? வீசிக்கா கொடி போய் எவனாவது அந்த கொடினால பாதிப்பு வந்துச்சா? எதுவுமே இல்லாம நான் நேரடியாக சொல்றேன் பிரதர்,
ஏதோ நீதிபதி, ஏதோ சங்கி நீதிபதிகள் அங்கே இருக்கிறாங்க, இல்லையெல்லாம் சொல்லல. இல்ல ரொம்ப மிகையா போகுது. நம்ம இல்ல, இல்ல, கூட பேசுறோம். ஆனா நீங்க சங்கி நீதிபதி தைரியம் இருந்தா என் மேல வழக்கு போட, வழக்கை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். நீதிபதியிலேயே சில பேர் சங்கிகள் திட்டமிட்டு இந்த கொடி இப்படி பறக்குதுடா, இவங்களை வந்து சரி நான் கேட்கிறேன், இவ்வளவு நீதிபதி நியாயமே கிடையாதா? நீதிபதி ஒரு நியாயமான ஆளா இருந்தா ஊரு பூரா ஊரும் சேரி தனித்தனியா இருக்குல்ல, ஒண்ணு சேர்க்கணும். இங்கே வாய் திறந்து பேசிருக்கியா? நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? ஏன் சுடுகாட்டுக்கு வந்து நீ தான் நீதிமன்றம் கொடுத்த, மதுரை நீதிமன்றம் தான் எனக்கு கொடுத்துச்சு, ஆர்டர் கொடுத்துச்சு. அந்த நீதிமன்றம் ஏன் இது வரைக்கும் அமுல்படுத்தி நீ திருப்பி கேட்டையா? நாங்க வந்து நீதிமன்றம் அவதூறுக்காகவே மேல்முறையீடு செஞ்சோம், அதுக்கு நீ கொடுத்தையா? அப்ப நீ என்ன செய்யற? எங்க தலைவர் 90 சொன்ன அதே கருத்து தான், வலியவனை கண்டால் வாளாட்டுவ, நீதிமன்றம் கண்டால் ஏறி முதிப்ப. நீதிமன்றம், காவல்துறை எல்லாத்தையும் தான் சொல்றேன், அதுக்காக எல்லா நீதிபதியும் சொல்லல. நான் அதை ஒரு பாயிண்ட். இப்ப நீதிபதி மீண்டும் நான் என்ன கேட்கிறேன் திரு சங்கத்தமிழன் அவர்களே, ஒரு கருத்தை முடிச்சு ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 360 சேனல்ல உட்காந்து நீதிபதி வைரான வழக்கு போறான்னு போடு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு நீதிபதியா வந்திருக்கிறார் காவா, அவர் பேர் என்ன, அவர் என்ன சொல்றாரு, இங்க வந்து புல்டோசர் ஆட்சி நடக்குது, சில இடங்கள்ல வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க, தப்பு. அவர் சொல்றாருங்க, நான் தடுத்தேன், அது செய்யவே கூடாதுன்றாரு. அவர் நீதிபதி. அது மாதிரி நிறைய நீதிபதி இருக்கிறாங்க, எல்லாரும் குறை சொல்லல. ஆனா ஒரு சில சாதி வெறி பிடித்த நீதிபதிகள், சாதி வெறி பிடித்த அமைச்சர்கள், நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேங்க, ஏங்க நான் இன்னமும் சொல்றேன், நான் சொல்ற இப்போ சர்ச்சையாகும், நான் பயப்படல, எதுக்கும் பயப்படல. சங்கத்தை நான் எங்க தொண்டர்கள் எவனும் தூங்கலங்க, எங்க தொண்டர்கள் வந்து நொந்து போயிருக்கிறாங்க. எங்க தலைவர் திருமணம் செய்யல, ஒவ்வொரு கொடியும் எங்க தலைவருடைய குழந்தை மாதிரிங்க, அவரே சொல்லிக்காருங்க மேடையில, நான் உருவாக்கின குழந்தை அங்கங்க விதைச்சு வச்சிருக்கிறேன்னு. நான் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறேன்னா, எங்க ஊர்ல நாங்க 4 கொடி 4 திசையில பறக்க விட்டோம், 60 அடியில. எது வந்து ரோட்ல போய் நான் பறக்க விடல. எங்க ஊர்ல சொக்கம்பட்டிக்குள்ள ஒரு கொடி, நான் சொல்ற ஊரோட சொல்ல, நாவணிப்பட்டிக்குள்ள ஒரு கொடி, அதே மாதிரி வெள்ளநாதன்பட்டிக்குள்ள ஒரு கொடி. கொடி நட்ட இடமெல்லாம் சேரிக்குள்ளதான், வெளியில ஒன்று ரோட்ல போய் நடல. இப்ப இந்த மேலாவளவு கொடி கூட எங்க இருக்கு, சேரிக்குள்ளதான் இருக்குது. அப்ப அந்த கொடியை போய் தூக்குறாங்கன்னா நீ சாதி வெறி பிடிச்சவனா இல்லையா? அமைச்சர் என்ன பண்றாங்க, அப்ப அமைச்சர் தூண்டி விடுறாங்களா? நான் என்ன நேரடி சொல்றேங்க, தமிழக முதல்வர் அவர்களே, நீங்க வந்து சமூக நீதினு பேசுறீங்க, சமூக நீதிக்காக நம்ம போராடுவோன்றீங்க. அப்ப இது வந்து சமூக நீதிக்கு எதிர்ப்பான கருத்து இல்லையா? கட்டாயமா. ஆமா, அதாங்க முதலமைச்சர் ஒன்றை பேசுகிறார், முதலமைச்சருக்கு கீழே இருக்க மற்ற அமைச்சர்கள் நேரெதிராக செயல்படுகிறார். அதுதாங்க இங்க இருக்கிற பெரிய கொடுமைங்க. இந்த கொடியில் இங்க பாரு, இவனே இந்த நான் மீண்டும் கேட்கிறேன், நம்ம நகர்ந்து போயிடும். நம்ம நீங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுறீங்க, ஒன்றியத்துல இருக்க ஆட்சி எதிர்த்து பேசுறீங்க, எல்லாம் சரி. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கிற, இதை எதிர்த்து இன்னும் பேசவே இல்லையே, நீங்க பேசுறீங்க. இல்ல, எங்க தலைவர் இதுல பேசிட்டாருங்க. எங்க தலைவர் நொந்து போய் இப்ப நடந்த அந்த மதச்சார்பின்மை என்ற பேரணியில நேரடியா சொல்றாருல்ல. இங்க பாருங்க, அதாவது பிரதர், அதாவது சாதி வெறி பிடிச்ச ஒன்றும் படிக்காத ஒரு கிராமத்தில் இருக்கவனுக்கு கூட புத்தி இருக்கலாம். நம்மளாம் படிச்சு கிடிச்சு நீங்க அறிஞர் பெருமக்களை பொதுமக்களுக்கு இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க, இவங்கள திட்டமிட்டு உருவாக்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட சாதி இல்லை. இப்ப திராவிட கழகம் வந்து பெரியார் பறையரா? கிடையாது. பெரியார் பறையறாங்க கிடையாது. அவர் எப்படி சாதி ஒழிப்புல அவர் அளவுக்கு எவங்க போராடி இருக்கிறா? அதே மாதிரி அம்பேத்கருடைய கொள்கைகள் அப்படியே உள்வாங்கின அறிஞர் அண்ணா, அது நல்ல புத்தகங்க, ஆரியமாயை. ஆமா, அவரை நான் பறையறான்றேன். ஆரியமாய் எழுதுறதுல ஒரு கட்சி வேணுமா வேணாமா? தடை செய்யப்பட்ட புத்தகம் அண்ணா கைதானார். ஆரியமாய் கரெக்டா சொல்றீங்களா? அந்த புத்தகம்ல அவ்வளவு கோட்பாடு உள்ள புத்தகத்தை உள்வாங்கிதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களமாடி கொண்டிருக்கிறது. அதே நம்ம டாக்டர் கலைஞர் கருணை ஐயா என்ன பண்ணாரு, சமத்துவபுரத்தை உருவாக்குனாரு. ஆமா, பெரியார் நினைவு சமத்துவபுரம், எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல இருக்கணும். இந்த அறிஞர் பெருமக்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. கட்சியை உருவாக்கிய கோட்பாடு தந்தை பெரியாருடைய கோட்பாடு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அறிஞர் அண்ணா, அதுக்காக உழைத்த கலைஞர் கருணாநிதிலாம் கரெக்டா இருக்கும் பொழுது இந்த தலைமுறை கோர்ட் கொடுத்துருச்சு, நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன் நீதிமன்றத்தை எடுத்து ஏன் மேல்முறையீடு நீங்க செய்யல? அதுக்கு ஒண்ணு சொன்னா பெரிய சர்ச்சையாகி போயிடும். ஆனா நான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 2016 என்று எண்ணுகிறேன், சரியா சொன்னோம்னா, அந்த 16ல என்ன பண்ணாங்கன்னா, SC ST இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாக ஒரு நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்ப என்ன, நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சு, நீ வேற வழியே இல்லை. ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கமே, அதுக்கான பிஜேபி சப்போர்ட்டா பேசணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா பிஜேபிக்கு வேற வழி இல்லை. ஏன்னா ஜெயிச்ச எம்பிக்கெல்லாம் அதிக பேர் SC ST தான். அப்ப மோடியுடைய தலைமையில அவங்க அதற்கு எதிர்ப்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்களே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க இங்க போராட்டம் நடத்தினோங்க, சைதாப்பேட்டையில பயங்கர போராட்டம். அப்ப வந்து ரோஷ் ஐயா அவர் தான் கவர்னர் இருந்தாரு, பயங்கர அணிவகுத்து போய் நாங்க மனு கொடுத்தோம்.
இந்தியா பூரா பல பிரச்சனை நடந்துச்சு. உடனே இந்த மோடி அரசாங்கமே, நான் மோடி அவ்வளவுக்கு பேசுறேன்ல, இந்த மோடி அரசாங்கமே அதை எதிர்த்து அதை வந்து நீதிமன்றம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, அது என்ன 10 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு செஞ்சாங்க. ஏன் உங்களுக்கு செய்ய முடியாதா? நான் கேட்கிற கேள்வி தப்பா ரைட்டா? சரியான கேள்வி. இன்னைக்கு இன்னொன்னு கேட்கறேங்க, கொடி ஏத்துறது யாருங்க? திமுக வளர்ந்துருச்சுங்க, பிரச்சனை இல்லைங்க. அதிமுக வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி நாங்க தானே. ஆமா. இப்ப விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எதிராளியை கூட இருக்கட்டும்ங்க, அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, அவர் கொடி ஏத்தணும்ல. இந்த நேரம் நீ கொடியவே ஏத்தக்கூடாதானா அவன் எங்க போய் ஏத்துவேன்? நீதிமன்றம் சொல்லுது இதெல்லாமே இல்லையா? மீண்டும் நீதிமன்றம் தான். அப்ப அந்த நீதிமன்றத்தை எதிர்த்து ஏற்கணும்ல. நான் கேட்கிற கேள்வி ரைட்டா இல்லையா? நீ எவ்வளவுதான் விடுதலை சிறுத்தை தடுக்கணும் முயற்சித்தாலும் நீ யூடியூப் திறந்தா நாங்க தானே வரணும். அப்ப யூடியூப் பண்ணி தடை பண்ண முடியுமா? நான் நீதிமன்றத்தை நேரடியாக கேட்கிறேன். நீதிமன்றம் அங்க வந்து நீ அந்த சாதி புத்தியோட செஞ்சிருக்கலாம். எல்லா நீதிபதியும் சொல்லல, குறிப்பிட்ட சில நீதிபதிகள். இந்த கொடிக்கம்பம் சம்பந்தமான தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் மறைக்கவே சொல்ல மத்த நீதிபதிகள், அதாவது கொடிக்கம்பம் பொது இடத்துல இருக்கக்கூடாது, அந்தந்த கட்சி அலுவலகத்துல இருக்கணும்னு சொன்ன நல்லெண்ணத்தோடு சொன்ன நீதிபதி இப்ப ஜாதி நீதிபதின்றீங்க. உறுதியா நீங்க நல்லெண்ணம்னு சொல்லலாம். என்ன நல்ல என்ன? நான் ஒரு ரெக்கார்டு சொல்லுங்க. ஒரு கொடி விழுந்து ஒரு மண்டை உடைஞ்சு ஒரு சிக்கலாயிருச்சு, நான் ஏத்துக்கிறேன். கடந்த காலங்கள் நடந்திருக்குங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்து ஒரு சிறுத்தை இப்ப ₹1 கொடி ஏத்துறாங்க. நீங்க வேற கொடி ஏத்துறதுக்கு ஆளே இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேன், பறக்கிற கொடி பூரா எங்க கொடிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 60 அடிக்கு எங்க கொடி பறக்கிறான்னு கேளுங்க இந்த கட்சிக்காது. அவன் கொடி ஏத்துறதுக்கு ஆளே இல்லை. நீங்க அவன் கொடி ஏத்துனா காசு செலவழிக்கணும். நான் நேரடி சொல்றேன், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கொடியேற்ற வேண்டும் என்றால் பணத்தை கொண்டு வந்து கொட்டிதான் கொடியேற்ற முடியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தன்னெழுச்சியா கொடியேற்றணும். எங்க தொண்டர்கள் காசை போட்டு கொடியேற்றினேன். இன்னைக்கு அதை பூரா நாசமா போச்சு. அழுகிறேன், நொந்து போய் அழுகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் உங்க தொலைக்காட்சி மூலமா சொல்லுகிறேன், நீதிமன்றமே கொடுத்திருந்தாலும் கூட நீங்க ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாருல, கிளீனா சொல்றாரு அண்ணன் சண்முகம், அவர் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கணும், பேசியிருக்கணும். அப்ப தன்னெழுச்சியை நீங்க முடிவு பண்றீங்கன்னா, அப்ப சில பேர் சொல்றாங்க இந்த இது வந்து சமூக நீதிக்கு எதிர்ப்பான ஆட்சி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் சொல்ல முடியாதுல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை சொல்லணும். அந்த துணிச்சல் இல்லையே, அதுதான் கேட்கிறோம். அவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகும் திமுகவுடைய கூட்டணியிலே நம்ம இருக்கிறோம். இல்ல இந்த ஒரு கருத்துக்காகவே திமுக வந்து தவறான கட்சி நம்ம சொல்லிட முடியாது. நீங்க தான் தோழர், ஒவ்வொரு கொடிக்கம்பமும் குழந்தை நீங்க அதுல அதுக்காக நம்ம பல பேசிக்கிறோம். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப தடை விதிக்கலாங்க. அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா தடை விதிக்கலாம். நீதிமன்றம் தான் இறுதியான தீர்ப்புன்னு எதுவுமே இல்லைங்க. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, சட்ட புத்தகத்தை எழுதணும்னு சொன்னாரு. ஏன்னா ஒரு கீழே ஒருத்தன் சொல்றேன் குற்றவாளின்னு, இன்னொரு நீதிமன்றம் சொல்லுது குற்றவாளி இல்லைன்னு. நீ நம்ம பார்த்திருக்கிறோம்ல, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணாங்க. குமாரசாமி விடுதலை பண்ணாரு, கும்கா வந்து தண்டனை கொடுத்தாரு, உறுதிப்படுத்திட்டாரு. செயல் ஒரே செயல்தியா. அப்ப நீதிமன்றம் மாறும் பொழுது, நீதிபதிகள் மாறும் பொழுது அதுவே மாறுதுல, கரெக்டா இல்லையா? அதனால நான் விமர்சனம் பண்ணுவேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வழக்கு நீங்க போவேன், நான் வழக்க பாத்துக்கிறேங்க. இன்னமும் பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நான் கொண்டாந்து எந்தெந்த நீதிபதிலாம் இதுக்கு பின்னாடி சங்கித்தனமா இருக்கான்னு ரெக்கார்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப பேரப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். சரிங்களா? இது வந்து பயங்கரமான அயோக்கியத்தனம். நாங்கள் ரொம்ப பொறுமையா தொண்டர்களாக அமைதியாக சொல்லியிருக்கிறோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியா இருக்கணும். நீங்க வந்து பைபாஸ்ல மெயின் ரோட்ல அரசாங்கத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிராமத்துக்குள்ள இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற கொடி என்பது என்னங்கன்னா, அந்த இடத்துல அந்த மக்கள் அடர்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளங்க. கொடின்றது சும்மா ஒரு கம்பு ஒரு கிளாத்தும் பறக்கிறது இல்லை, அந்த மக்களுக்கான ஒரு அதிகாரம். அதுதான் அந்த கொடி. ஏன் இந்தியாவுக்கு தேசிய கொடின்னு ஒன்று வச்சிருக்கிறான்? ஏன் இந்திய கொடியை பறக்க விடுறான்? அதுக்கு ஏன் சல்யூட் அடிக்கிறான்? நமக்கான அடையாளம், அது உணர்வு இருக்கு. மட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் கொடியை பறக்க விட்டீங்க. இப்ப நீ வளர்ந்துட்டீங்க, ஆளுங்கட்சி ஆகிட்டீங்க, நீ எதிர்கட்சி ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வளர்ந்து வர்ற எங்களை மாதிரி கட்சிகளுக்கு நான் எல்லா கட்சியும் பேசுறேன், விடுதலை சிறுத்தை மட்டும் பேசல, வளர்ந்து வரக்கூடிய அனைத்து கட்சியும் பேசுறேன். சீமானுக்காகவும் பேசுகிறேன், பிஜேபிக்காகவும் பேசுகிறேன், ஏன் பிஜேபிக்காகவும் பேசுறீங்க, எல்லாருக்காக தான் பேசுறேன். பிஜேபிக்காக வாய மூடி கிடக்குறாங்க. பிஜேபிக்காக திரு சங்கத்தமிழன் குரல் கொடுக்கிறார் அப்படின்னு இல்ல. இங்க பாருங்க, யாருக்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதை நீங்க தட்டி கேட்போம். அதான் விடுதலை சிறுத்தை. சரி, இவ்வளவு சிக்கல் தாட்டி 2026ல தொகுதி ரொம்ப முக்கியம். கூடுதலாக விசிக திமுக கூட்டணியில் தொகுதி கேட்டு பெறணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. 15 என்பது ஒரு இலக்கு, 50 வரைக்கும் பெறலான்றது ஒரு இலக்கு. கூடுதலாக நீங்க திமுக கூட்டணியில தொகுதி வாங்குறது மூலமா என்ன நடந்துற போகுது? அது வந்து அன்பு தம்பி வன்னி அரசு வந்து 50 சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி பேசலாம். அதெல்லாம் வந்து சும்மா அடிச்சூர் கருத்தை நம்ம சொல்ல முடியாது, சும்மா போற போக்குல சொல்ல முடியாது. ஆனா பதிவாகட்டும் தான் தம்பியோட ஆசை, அது பதிவாகட்டும். ஒரு யதார்த்தமான அரசியலுக்கு வருவோம். நாங்க 2001 ஏறக்குறைய 10 சீட்டு வாங்கிட்டோம். அந்த காலத்துல
டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயாவும் கொடுத்தாரு, 10 கொடுத்தாங்க, ஜெயலலிதாவும் கொடுத்தாங்க. அது கதை. இதுதான் ரொம்ப கம்மி. ஆனா அதுக்கு அடுத்து இவங்க 6 சீட்டு கொடுத்தாங்க. அது பல காரணங்களை சொன்னாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனா 2026ல நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுக்கு குறைந்து டபுள் டிஜிட்ல ஜெயிக்கணும்னு முடிவுல இருக்கிறோம். டபுள் இல்ல, நல்லா கேட்டு நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. டபுள் டிஜிட்ல போய் சீட்டு வாங்கி நின்றா 10 ஓட்டு டபுள் டிஜிட் இருக்கா, 15 ஓட்டு டபுள் டிஜிட் இருக்கா, 50 ஓட்டு டபுள் டிஜிட் இருக்கா, அப்படி இல்லை. எத்தனை வாங்குறோம்ன்றது அந்த நேரத்தை பொறுத்தது. ஆனா டபுள் டிஜிட் நின்று குறைந்தது ஒரு 10 எம்எல்ஏ ஆகாது. இப்போ 4 எம்எல்ஏ இருக்கோம்ல, 10 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு செல்லணும். இப்போ சட்டமன்றத்துக்கு நான் 10 பேர் இருந்தோம்னா, இப்போ இது மாதிரி கொடி பிரச்சனை வரும்னு நாங்கள் தட்டி கேட்போம்ல. இப்போ மேலாவளவு ஆளுகிற அரசே தட்டி கேட்பீங்க. ஆமா, உறுதியாக. இப்போ வெளியே இருந்து தான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், கியாக்கான்னு கத்துறேன், ஒன்றும் பதில் நடக்கல இல்லைங்க. அதே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா எங்க மக்களுக்கான பிரச்சனை தீர்க்க முடியும்ல. இன்னமும் சொல்றேங்க, மேல் பாதி இருக்குல்ல, மேல் பாதியில கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, நீதிமன்றம் இந்த பையெல்லாம் கூட்டி போங்கப்பா உள்ள, இந்த மக்களை எல்லாம் கூட்டி போங்கப்பா அப்படின்னு. ஆனா செய்ய முடிஞ்சா உங்களால? கூட்டிட்டு போனாங்களே, பாதுகாப்போட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அதை மூடிட்டாங்க, ஒரே அப்புறம் மூடிட்டாங்க. ஆமா, அப்புறம் மூடிட்டேன். இப்ப வரைக்கும் மூடி இருக்கு. நான் பேசுறேன், தெரிஞ்சானே பேசுறேன். ஆனா அன்னைக்கு கூட்டு போனாங்க பாதுகாப்பு. என்ன அர்த்தம்? எங்க வலிமையா ஆள் இருக்கானோ அவன் சொல்ற மட்டும் கேட்கறது, வலியவன் கொடுத்தால் அமைதியா இருக்கிறது, எளியன் கொடுத்தா ஏறி மிதிக்கிற மாதிரி செயல்படுற. அப்ப என்ன அரசாங்கம்? நான் தெரியாம கேட்கிறேன். அப்ப என்ன நீதிமன்றம்? கேட்பான்ல அடிமட்ட தொண்டை கட்டாயமாங்கல. அதனால அது மனசு ரொம்ப வருத்தி அளிக்கிறது. நீங்க கேட்கிற இடத்துல இருக்கீங்க, கொடுக்கிற இடத்துல திமுக இருக்கா? கொடுப்பாங்களா? நிச்சயமாக நாங்க வாங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொடுப்ப இருக்க நிச்சயமா தளபதி ஸ்டாலின் மிக சரியாக கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அது அத்தனை சீட்டு வாங்கி களத்துல ஜெயிக்கணுமே, அதுக்கான வேலை ரொம்ப கடுமையா. அதுல வேலை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பூத்து கமிட்டிலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோமுங்க. பூத்து கமிட்டி பொறுப்பாளர்லாம் போட்டுட்டோம், எல்லாம் ரெடியா இருக்கிறோம். நம்ம களத்துல சீட்டு டபுள் டிஜிட்ல வந்து நின்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றாதே எங்கள் பிரச்சனைலாம் முடிக்க முடியும். மேல்பாதி பிரச்சனை முடிக்க முடியும், வேங்கவேல் பிரச்சனை முடிக்க முடியும். பல பிரச்சனை அப்படி அப்படியே நிற்கிது, தொங்கி நிற்கிது. தலித்து மக்களுக்கான விடுதலையை வாங்கி தர முடியும். அதனால ஆட்சி அதிகாரம்ன்றது ரொம்ப முக்கியம். அது தெளிவாக இருக்கிறோம். அப்ப கூட்டணியில கூடுதல் தொகுதியை பெறுவது இலக்கு தவிர கூட்டணி ஆட்சியெல்லாம் பெரிய இலக்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி இப்போ இல்ல, இப்போ கிடையாது. எங்க தலைவர் சொல்லிட்டார்ல, ஏன்னா அவ்வளவுக்கு மக்கள் மனநிலையில எங்களை அவ்வளவுக்கா ஏத்துக்கிற அளவுக்கு இன்னும் வரல. யதார்த்தத்தை பேசுவோம், அது ஒண்ணு சும்மா அடிச்சு விடக்கூடாது. அடுத்த முதல்வர் எங்க தலைவர்னு சொல்றதுல நாங்க ஒன்றும் ஆள் இல்லை. ஆனா 2031ல எங்க தலைவர் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தை கைப்பற்றுவோம். இன்னொரு ஒரு தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கூட்டணியிலிருந்து திருமாவர்கள் வெளியேறி வேற ஒரு கூட்டணியில சேருவாரு, குறிப்பா விஜயோட சேர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு எழுதிட்டு இருக்காங்க. இது எப்படி? அப்பெல்லாம் அதெல்லாம் யார்ட்டும் சேரல. நாங்க திமுக கூட்டணி. அப்ப எழுதுறவங்களோட நோக்கம் என்ன? எழுதுறது உடச்சு விடலாம்ன்ற நோக்கம் தான். ஏதாவது உடச்சு விட்டுருவோம், ஏதாவது வம்பு அழுத்து விட்டுருவோம், அப்படிலாம் இல்லை. அப்படி தெளிவாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி. எங்க தலைவரை பேட்டி கொடுத்தாருல, இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு, தமிழ்நாட்டு கூட்டணி உருவாவதற்கு யாரு முக்கிய காரணம்? எங்க தலைவர் தான் முக்கிய காரணம், முக்கிய பங்கு. அப்ப நாங்களே உருவாக்கிய கூட்டணி நாங்களே உடைப்போமா? நாங்களே உருவாக்கிய குழந்தைய நாங்களே விச வச்சு கொள்ளுவோமா? ஆனா அந்த வேலையை நாங்க செய்யணும். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி எழுதுறவங்களை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி எழுதுறவங்களோட நோக்கம் அவங்க அதுக்காக நாங்க வந்தா ஜெயிச்சிடலாம்னு அவங்க ஒரு எண்ணம் இருக்கலாமுங்க. வரட்டும், அண்ணனுக்கு நல்லா ஒரு இது கொடுப்போம், துணை முதல்வர் கொடுப்போம்ன்ற எண்ணத்தை விட அவங்க அழைக்கலாம். நல்ல ரொம்ப நல்ல நல்ல எண்ணமா கூட இருக்கலாம். அதுக்கு நான் உள்ள போல. ஆனா இப்ப இருக்கிற பொசிஷன்ல இந்த காலகட்டத்துல நீங்க கேட்ட ஆரம்பத்துக்கே வர்றேன், சங்கி பயல்களை ஒழிக்கணும்னா திமுகன்ற ஒரு வலிமையான ஒரு கட்சி ஒரு கேடயமாக பயன்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கான நேர்காணலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.